நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில இருந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக திருவான்மூரில் இருக்கோம். ஒரு இடத்துல கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது இது ஹோம்மேட் கேக்கு, ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அந்த கேக் வாங்கிட்டு நாளைக்கு அந்த கேக் கட் பண்ண போகிறோம். என்னோட பர்த்டேக்கு கேக் வந்துருச்சு. கேக் சின்னது தான், ஆனால் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேக் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் அந்த கேக்கு. பாக்ஸ் சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ண போது அப்படியே இதில் வேர்ட்ஸ்லாம் இருக்குப்பா. வேர்ட்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம அப்புறமா ஓட்டணும். இதில் செப்பரேட்டாக சாக்லேட்லேயே வேர்ட்ஸ்லாம் இருக்குது, நேம் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஹாப்பி பர்த்டே இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணமோ ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பார்ப்போம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வந்துன்னா திரும்பியும் 1 kg நாளைக்கு ரிட்டர்ன் வருமா ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். சூப்பரான இந்த ஹோம்மேட் கேக் கொடுத்து உங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன் தி வேல என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு ஒரு பிளான். கூவத்தூரில் கொஞ்சம் ஃபேமஸான கடை பாண்டியன் ஹோட்டல்னு நினைக்கிற பேர். அங்கே போய் வீடியோ போடுறேன். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து காலையில் ஒரு 7 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஆனால் போகிற வழியில் ரொம்ப பசியாக இருந்தது. சரி சாப்பிட்டா நான்வெஜ் தான் சாப்பிட்ணும், அதுவும் அந்த பாண்டியன் ஹோட்டலில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வண்டி எங்கேயுமே நிறுத்தல. ஈசிஆர் ரோட்லேயே இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் ஃபுல்லாக 2 பக்கமும் மரங்க நிறைஞ்சு அழகாக இருக்கும் பார்க்கவே. ஆனால் ஹைவேஸ் வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கூடி சீக்கிரம் இந்த ரோடும் ஹைவேஸாக மாறிட்டா இதோட அழகு போய்டும் நினைக்கிறேன். சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் அது. நீங்கள் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் டே டைமில் ட்ராவல் பண்ணுங்கள், நைட் டைமை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்கிறதால ரோடு அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்குது. பெட்டர் டே டைமில் ட்ராவல் பண்ணுங்கள், நைட் டைமை அவாய்ட் பண்ணுறேங்க. ஒரு வழியாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பசியோட இந்த பாண்டியன் ஹோட்டலில் ரீச் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் கரெக்டாக கூவத்தூரில் இருக்குது. அதோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ வாங்க ஹோட்டல் உள்ளே போகலாம். ரொம்ப பசியோடு உள்ளே போகிறேன். எதை பிரித்து மேய போகிறேன்னு தெரியல. வாங்க போவோம். ஐயோ என்ன இது, நான்வெஜ்க்கான அடையாளமே தெரியலையே. அங்கே ஹோட்டல் இருக்கவங்களை விசாரிச்சு பார்த்தா மார்னிங் டைமில் நான்வெஜ் கிடையாதான், லஞ்சுக்கும் டின்னருக்கும் தானா. சரி வந்தாச்சு, இவ்வளோ தூரம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி சாப்பிட்டு உட்காந்தாச்சு. பேச்சு நல்லா தான் இருந்தது. நிறைய வீடியோஸில் போட்டுருந்தாங்க இந்த பாண்டியன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நான்வெஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் நான்வெஜ் காலையில் இல்லை, தோசை தான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு மீல்ஸு பிரியாணி எல்லாமே இருக்கும். இங்கே நாங்கள் டிஃபன் சாப்பிடும்போது மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் நான்வெஜ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சு டின்னர் ரெண்டுமே இருக்குது, எல்லா நான்வெஜ் ஐட்டமும் கிடைக்கும். நீங்கள் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 11:45க்கு பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் புக் பண்ணது வந்து செரினேட் பீச் கிட்ட இருக்க பிவி காட்டேஜ். இந்த காட்டேஜ் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு நார்மல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருந்தது. எனக்கே சந்தேகமாயிட்டுன்னு போயிட்டேன். ஆனால் சரி உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி சொன்னார். உள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் அழகான கார்டனும் பக்கத்துலேயே ஒரு க்யூட்டான சின்ன ஸ்விம்மிங் பூல் இருந்தது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பீச்சும் இருக்கா, அந்த செரினேட் பீச்சு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பிவி காட்டேஜில் ஃபேமிலி மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. பேச்சுலர்ஸ் இந்த ரிசார்ட்டில் அலோவ் பண்ணுறது இல்லையா. நாங்கள் 2300 rupees பே பண்ணோம், இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட வந்துடுது அந்த பேக்கேஜில். நாங்கள் ஃப்ரைடே ஸ்டே பண்ணதால் இந்த ப்ரைஸிங் சொன்னாங்க. இதுவே வீக்கெண்ட் இருந்தால் ப்ரைஸிங் டோட்டலாக மாறும்ன்றிருக்காங்க. இந்த ரிசார்ட்டு பாண்டிச்சேரி சிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடம். நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சுக்காக ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போன இடம் பேர் வந்து சுல்தான்பேட்டை, அதாவது வில்லியனூர் போகிற ரூட்லேயே இருக்குது. நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்டு இர்ஃபான் ரெஸ்டாரண்ட். நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, வாங்க போய் பார்ப்போம். இங்கே நிறைய டிஷ்ஷு ஃபேமஸாக இருந்தாலும் இவங்களுடைய அந்த பொரிச்ச பரோட்டாவும் சால்னாவும் தான் பயங்கர ஃபேமஸாக. எல்லா கூட்டமும் அதுதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. நாங்களும் உட்காந்து அந்த பொரிச்ச பரோட்டா வாங்கியாச்சு. சால்னா ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. கூடவே காடை ஃப்ரை வாங்கியிருந்தோம். அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி. உண்மையாகவே பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ஹோட்டல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மார்னிங் டிஃபனு, லஞ்சு, டின்னர் 3மே அவைலபிளாக இருக்கும். நான்வெஜ் எல்லா ஐட்டமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன்லேயே இதே போல் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. நாங்கள் இர்ஃபான் ரெஸ்டாரண்ட் தான் ட்ரை பண்ணோம். இதை முடிச்சுட்டு எங்களோட அடுத்த பிளானு ஈடன் பீச். ஆக்சுவலாக நம்ம ரூம்லேருந்து இந்த ஈடன் பீச் பார்த்தீங்கன்னா 25 minutes ட்ராவல் டைமு. இங்கே நாங்கள் சுல்தான்பேட்டையிலேருந்து ஒரு 5-10 minutesலேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். உள்ளே போகிற வழி பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் ஏரியா மாதிரி சின்ன ஒத்தடி பாதை தான். கிட்ட போயிட்டோம், ரீச் பண்ண போகிறோம். அது ரீச் பண்ணியாச்சு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு இவங்க டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காகவே சூப்பராக ஒரு பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸு மார்னிங் டில் ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டே தான் இருக்கும்.
பர் ஹெட் 500 rupees நினைக்கிறேன். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஸ்பாட்டும் சூப்பரான ஸ்பாட்டும் சுற்றி காட்டிடும் அந்த பஸ்ஸு. நாங்கள் இப்போ ஈடன் பீச்சில் காரை பார்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கில் அங்கே போயிடலாம். இந்த கார் பார்க்கிங்க்கு மட்டும் இவங்க 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஈடன் பீச்சில் ஸ்விம்மிங்கும் அலோடுன்றாங்க. அது இல்லாமல் இவங்களோட பீச் டைமிங் வந்து மார்னிங் 6 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் இருக்குது ஈவினிங்கு. வாங்க அப்படியே நடந்து போவோம். கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஈடன் பீச் வந்துடும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் எல்லாமே இருக்குது. அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். கொஞ்சம் தூரத்தில் உள்ளே போன உடனே அங்கே நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸே சாப்பிட்ற அளவுக்கு கடைங்க நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஈடன் பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டி ரன் பண்ணுறாங்க. எங்களோட யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸ்லையும் அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க அப்படியே கிட்ட ரீச் பண்ண போகிறோம். இது பார்க்கவே அப்படியே பாண்டிச்சேரி மாதிரியே இல்லை, அப்படியே கேரளா சம்திங் கோவா அது மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்கும் அந்த இடம். வாங்க உள்ளே போவோம். நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே ஃபுல்லாக கடைங்க தான் இருக்கும். நீங்கள் ஒரு நான்வெஜ் மீல்ஸு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா பக்காவாக இங்கே சாப்பிடலாம். அது இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரான பிளேஸ் இது. இங்கே ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது, டேம்பிளின் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் ரன் பண்ணுறாங்க. அப்புறம் கேமல் ரைட் இருக்குது. ஆனால் நாங்கள் போன அந்த ஃப்ரைடேன்றதால ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அண்டர் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இந்த ஈடன் பீச்சை ப்ளூ ஃப்ளாக் பீச்னு சொல்கிறாங்க, அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி பீச்சு. நீங்கள் இங்கேயே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு எல்லாமே பக்காவாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, அப்புறம் சேஞ்சிங் ரூம் இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு வந்து பீச்சில் குளிச்சுட்டு இங்கே வந்து ஷவர் எடுத்துக்கலாம். வாங்க அப்படியே பேசிட்டே பீச்சுக்குள்ளே போகலாம். இந்த ஈடன் பீச் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பீச்சஸை நம்ம சீலேருந்து கூட பார்க்கலாம், அதாவது கடல் வழியாக இருந்து கூட பார்க்கலாம். எப்படின்னா சீகுல் க்ரூஸ்னு சொல்லி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரூஸ் மூலிமா நம்ம கடலில் இருந்து இந்த மாதிரி பீச்சஸ் எல்லாம் பார்க்கலாம். அதோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஈடன் பீச்சில் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி போட்டு ஒரு உடன் சேர் வச்சிருக்காங்க. இங்கே பெர் ஹெட் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 1 hourக்கு. அது ஒர்த்தான்னு தெரியல, ஏன்னா நம்ம அதை என்கொயரி பண்ண போகும்போதே அவங்க பேசின ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி இருக்குது. பெட்டர் இந்த மண்ணில் உட்காந்து இந்த பீச்சை பார்க்குற சுகமே தனி தான். அதனால் மணல்லே உட்காந்தாச்சு. இந்த ஈடன் பீச்சில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி சூப்பராக நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். பக்காவான பிளேஸ் இது, செம பீஸ்ஃபுல்லான பிளேஸ். பீச்சுக்கு வந்துட்டு கால் நினைக்காமையா லைட்டாவது ஒரு குளியல் போடலான்னு சொல்லி நானும் இறங்கியாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே என் ஒய்ஃப் ஒரு செடியை பார்த்துட்டு எதுவும் கண்டுபிடிச்சிருக்கா. சரி இது கட்ட கடுகு கடுகு செடி அது. நீ ஒரு விஞ்ஞானியா? என்ன கடுகு வருது? இது உண்மையாகவே கடுகு செடியான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கேமல் ரைட் போகலான்னு ஒரு பிளானு. ஏன்னா கேமல் ரைடு வரும்போது நான் கேட்டுட்டு வந்தோம். கேமல் ரைடுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. அதாவது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றுறாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. பாருங்கள் அவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்க பாருங்கள். ஆனால் அந்த கேமல் மேலே எங்கள் வெயிட்டை ஏற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அது மாதிரி ட்ராவல் பண்ணுறது. கேமல் ரைடுக்கு கூப்பிட்டு போகிறவர் நீங்கள் 2 பேருமே ஒரே டைமில் ஏறிக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை, ஏன்னா 2 பேர் வெயிட்டையும் அது பாவம் தாங்காது. அதனால் ஒருத்தராக போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 மெசேஜ் போனாங்க. நெக்ஸ்ட்டு நான் போனேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த கேமல் ரைடில் போகலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஏறி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் தனி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு ஜஸ்ட் ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இறங்கிடலாம். இல்லை ஃபுல் ரைட் போனாலும் ஃபுல் ரைடும் கூப்பிட்டு போவாங்க. இங்கே ஈடன் பீச் உள்ளே வரும்போதே ஒரு பேனர் பார்த்துருந்தேன், அதாவது ஸ்கூபா டைவிங்காக போட்டிருந்தது. அதை என்கொயரி பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணி பேசியிருந்தோம். ஒரு ஹெட் 6000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஒரு 1 hour. நெக்ஸ்ட் டே ஒரு 20-30 minutes அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணி. இந்த காஸ்ட் அதாவது 20-30 minutesக்கு 6000 rupeesன்றது கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த ஈடன் பீச்சில் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட்லாம் ஸ்கேன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாமே அந்த பார் கோடில் ஸ்கேன் பண்ணி லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் ஈடன் பீச் வரதா கொஞ்சம் சீக்கிரம் மார்னிங் வந்துட்டீங்கன்னா ஈடன் பீச்சை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பாரடைஸ் பீச்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போட்டிங், அதாவது சதுப்பு நில காடுக்குள்ளே நீங்கள் கயாக்கிங் பண்ணலாம், சின்ன சின்ன போட்டிங் போகலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அந்த 3 பிளேஸும் கவர் பண்ணிவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரி பிளான் பண்ணால் 2 நைட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணாதான் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா இங்கே நிறைய விஷயம் இருக்குது. பீச்சஸ் மட்டுமே எப்படியும் ஒரு 6-7 பீச்சஸ் இருக்குது. எல்லாமே சூப்பரான பீச்சஸ் தான். அதனாலவே நீங்கள் கண்டிப்பாக 2 நாளாவது ஸ்டே பண்ணால் தான் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும்.
அடுத்தது நாங்கள் வந்திருக்க பீச் செரெனைட் பீச். இந்த செரெனைட் பீச்சில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா இங்கே தான் சர்ஃபிங் பண்ணுவாங்க. நீங்கள் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா அந்த சர்ஃபிங்லாம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கேயும் சூப்பராக குளிக்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செரெனைட் பீச் வரும்போது ரோடு எண்டில் தான் அந்த பீச் இருக்குது. ரைட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீச்சும், லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அங்கே சர்ஃபிங் பண்ணுறதுக்கான பீச்சும் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரிசார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேச்சுலர்ஸ் தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செரெனைட் பீச்சை பிளான் பண்ணிக்கோங்க. பக்காவாக அந்த பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் சூப்பராக இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். நாளைக்கு மார்னிங் திருப்பி இந்த பீச்சுக்கு வரலான்னு பிளான். எதனால மார்னிங் டைமில் சர்ஃபிங் நிறைய பேர் பண்ணுவாங்க, மெயினாக ஃபாரினர்ஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்க லோக்கல் ட்ரெயினர்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு மார்னிங் மறுபடியும் இங்கே பீச் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அடுத்த பிளான் வந்து ராக் பீச் போகலான்னு சொல்லிட்டு. நைட் வியூ ராக் பீச்சில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். நாங்கள் ஸ்டே பண்ண பிவி காட்டேஜ்லேருந்து இந்த ராக் பீச் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் காட்டுச்சு. பக்காவாங்க அந்த கிளம்பிங்க வந்து ரீச் பண்ணிட்டோம். நைட் வியூவில் உண்மையாகவே சூப்பராக இருந்தது ராக் பீச்சு. நீங்களே பாருங்களேன். நாங்கள் வந்து ஃப்ரைடே, இன்னும் நீங்கள் சாட்டர்டே இங்கே பிளான் பண்ண வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ராக் பீச்சு. இந்த ராக் பீச்சுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது இங்கே இருக்க அந்த காந்தி ஸ்டாச்சுவும் பக்கத்தில் இருக்க அந்த லைட் ஹவுஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்கவே உங்களுக்கு. பாண்டிச்சேரினால ஃபேமஸான பீச் இந்த ராக் பீச்சு. நீங்கள் இந்த ராக் பீச் பிளான் பண்ணுறதா இருந்தால் 2 டைமும் பிளான் பண்ணுங்கள். டே டைமில் வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். நைட் டைம்லையும் நைட் வியூ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு 2 டைம் வந்து பாருங்கள். நைட் வியூவில் லைட்டிங்கோடு சேர்த்து அந்த காந்தி ஸ்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இது ராக் பீச்சில் இருக்க ஓல்டு லைட் ஹவுஸு. வியூ செம்மையாக இருக்கும் நைட்டில். இந்த ராக் பீச்சோடைய அப்படியே பேரல் ரோட்ஸில் இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டில். லைட்டிங்ஸ்லாம் போட்டு, நான் இது ஒரு ஹோட்டல் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் லைட்டிங்லாம் போட்டு. டின்னர் டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப பசிச்சுது. அதனால் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் தேடிட்டு இருந்தோம். என் கண்ணில் ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாட்டுச்சு. இப்போ அதுக்கு தான் போக போகிறோம். வாங்க உள்ளே போவோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வச்சிருந்த டிஸ்பிளே எல்லாமே பக்காவாக இருப்பாங்களேன். நீங்களே பாருங்கள். அழகாக ஒரு சைக்கிளை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் லாப்ஸ்டரு உடைய ஷெல் அப்படியே சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. சூப்பராக அந்த டேஸ்ட் எல்லாமே. இந்த ஹோட்டல் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே ரூம் போயிட்டு எங்களோட பிளான் midnight 12 o'clock என்னோட பர்த்டே கேக் கட் பண்ணணும். கேக் கட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. கேக் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. மறுநாள் காலையில் எந்திரிச்சு அப்படியே பை வாக்லேயே பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாகவே மீன் கடைங்க, அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அப்போவே விற்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸில் ஸ்டே பண்ணிருக்கவங்க தான் இங்கே இருக்க மீனை வாங்கி அங்கேயே கடைங்களில் கொடுத்து அதை சமைச்சு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த பீச்சோட இன்னொரு சைடு, அது லெஃப்ட் சைடு. இங்கே தான் அங்கே சர்ஃபிங் பண்ணுற இடம். நாங்கள் உள்ள பீச்சுக்கு போகிறப்ப நிறைய பேர் சர்ஃபிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற டைம் ஒருத்தர் அப்போ தான் உள்ளே போயிட்டு இருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரம் வாங்க, ஏன்னா 6 o'clockலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும். இந்த செரெனைட் பீச்சில் தான் நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. அதாவது நான் வீடியோ ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன், சீ ஃபுட் ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு. இங்கே நாங்கள் ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணோம். அது ஆக்சுவலாக நல்லா இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஹோட்டல் இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ எங்களோட ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி. நாங்கள் பே பண்ண இந்த 2300 rupeesலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக இருந்தது. இட்லி, தோசை, அப்புறம் ஆலு பரோட்டா, சாம்பார் சட்னி, நல்ல ஒர்த்தான பிரேக்ஃபாஸ்ட் தான். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். கரெக்டாக 11 o'clock செக் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிவி காட்டேஜ் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எங்களோட இன்னையோட பிளான் வந்து ஃப்ரெஞ்ச் காலனி போகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சு. வாங்க போவோம். இந்த ஃப்ரெஞ்ச் காலனி ஃபேமஸே வந்து ஃபோட்டோகிராஃபி தான். அதாவது ஒரு மினி ஸ்டுடியோ ஊருன்னே சொல்லலாம். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த செவத்தில் நின்னாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் வர மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடமே. மேக்ஸிமம் ஒரு கப்புள்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாலே அவங்க மைண்டில் முதல்ல வர இடம் இந்த பாண்டிச்சேரி. அதுவும் இந்த பாண்டிச்சேரியில் இருக்க இந்த ஃப்ரெஞ்ச் காலனி தான். இங்கே இருக்கிற ஒரு பில்டிங்கோட பெயிண்டிங்ஸும் அவங்களோட டிசைனும் பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சரும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக அப்படியே அந்த ஃப்ரெஞ்சை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கும். எல்லாமே அப்பப்போ பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாமே பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
இந்த லொக்கேஷனோட மெயின் ஸ்பாட்டே இங்கே இருக்க அந்த ஸ்டார்பக்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரீட் தான். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் அந்த ஸ்ட்ரீட் நின்று தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. வாங்க போவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பாண்டிச்சேரின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் தான் வரும், இந்த வீடியோ தான் வரும். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. நாங்களும் எல்லா பக்கமும் நின்று எங்களோட ஃபோட்டோகிராஃபி செஷனை முடிச்சிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டேவாவது ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பாட் இது. பாண்டிச்சேரியில் எந்த அளவுக்கு பீச்சஸும் ஃப்ரெஞ்ச் பில்டிங்கும் ஃபேமஸோ அந்த அளவுக்கு இங்கே இருக்க சர்ச்சஸும் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச்சும் ரொம்ப பழமையானது. அதாவது 1738 பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போவும் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த சர்ச்சு. இந்த மாதிரி நிறைய சர்ச் இருக்குது இந்த பாண்டிச்சேரியில். நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி இருக்கும் இந்த இடம். இந்த ஷாப்ஸ் எல்லாமே நிறைய கிராஃப்ட் பொருள் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நிறைய பொருள் உங்களுக்கு பிடிக்கும். நாங்களும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒரு சில பொருள் வாங்கினோம். உண்மையாகவே ப்ரைஸிங் அஃபோர்டபுள் தான். ஆனால் நம்ம பேசி வாங்கினோம். ஒர்த்து தான். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பார்க் இருக்கும். பாண்டிச்சேரியோட ரொம்ப ஃபேமஸான பார்க் இது. இந்த பார்க்கில் பக்காவாக வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு ஸ்பாட் இது. இங்கேருந்து அப்படியே பை வாக்கில் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியோட மியூசியமுக்கு போயிடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் அந்த பாண்டிச்சேரி மியூசியமு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் அந்த காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அதாவது மிலிட்ரிக்கு யூஸ் பண்ண அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அவங்க வாழ்ந்துட்டு இருந்தது, அவங்க யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸு, இன்னும் நிறைய விதமான சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் உள்ள வச்சுருந்தாங்க. உண்மையாகவே ஒர்த்து. ஆனால் உள்ள ஃபோட்டோகிராஃபி மட்டும் அலோட் கிடையாது. ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது அரபிந்தோ ஆசிரமம். அப்படியே போய் வாக்கில் இங்கே வந்துட்டோம். நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த அரபிந்தோ ஆசிரமம் உங்களோட லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரும்போது ஒரு 12 to 2 வராதிங்க. ஏன்னா அது லஞ்ச் டைம் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு. நீங்கள் இந்த அரபிந்தோ ஆசிரமம் முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த விநாயகர் டெம்பிள் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஃபேமஸான விநாயகர் டெம்பிள் இந்த பாண்டிச்சேரியில். இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். நான் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டல் பைக் எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு அதுதான். ஏன்னா ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும், ஈஸியாக பார்க் பண்ண முடியும், நினச்ச இடத்துக்கு நினச்ச டைமுக்கு போயிடலாம், எல்லா ஸ்பாட்டையும் கவர் பண்ணலாம். பர் டேக்கும் 400 to 500 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மறுபடியும் பை வாக்லேயே நியர்பை இருக்கிற ஒரு மியூசியம் பார்த்துருந்தோம். நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மியூசியம் பேர் வாவ் மியூசியம். இந்த மியூசியமோட ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். இவங்க டிக்கெட்டு 295 rupees per head சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்டாச்சூஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்தது. வேர்ல்டு ஷார்ட்டஸ்ட் மேன், வேர்ல்டு டாலஸ்ட் மேன், அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், அர்னால்டு, ஜாக்கி ஜானு, MS தோனி, அப்புறம் மதர் தெரேசா, சாய்பாபா, இன்னும் நிறைய இருந்தது ஸ்டாச்சூஸ். எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்களேன். அப்புறம் APJ அப்துல் கலாம் ஐயா, அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர், எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ஆனால் டிக்கெட்டோட காஸ்ட்டு தான் 295 rupees, கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஸ்டாச்சூஸோட ஹேரு, அவங்களோட ஸ்கின் கலரு, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. கிட்ட பார்த்தாலும் அப்படியே யாரோ உண்மையாலுமே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. ஆனால் நம்ம பார்க்கும் போதே கூட ஒருத்தர் வராரு, எங்கே நம்ம தொட்டு டேமேஜ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு. இந்த சிலிக்கான் ஸ்டாச்சுவை கிரியேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் AP ஸ்ரீதர் அண்ட் டீம் தான். அவருடைய 36 வருஷம் ஜேர்னி தான் இந்த வாவ் மியூசியமை கிரியேட் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கு. இதே பாண்டிச்சேரியில் இங்கேருந்து ஒரு 400 meters இவங்களுடைய இன்னொரு மியூசியமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே 3D அனிமேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம விசிட் பண்ணுவோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள். பட் டிக்கெட்டோட காஸ்ட்டு சம்வாட் இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாண்டிச்சேரி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைமே போகாத அளவுக்கு ஒரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த வாவ் மியூசியம் பார்த்து முடிச்சாச்சு. மறுபடியும் ஒரு ரவுண்ட் அந்த ஃப்ரெஞ்ச் காலனி பக்கம் போயிட்டுருக்கோம். அங்கே நிறைய இடம் விட்டுட்டு வந்துட்டோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த இடம் எல்லா பக்கமும் சுற்றி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. அங்கேயும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா இடமும் ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருங்க.
லஞ்ச் டைம் ஆனதால் நாங்கள் ஒரு சூப்பரான சீ ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஷெரினைட் பீச்சுக்கு மறுபடியும் போயிட்டோம். ஷெரினைட் பீச்சில் நான் முன்னாடி காட்டினது இந்த ரோடோட எண்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைனாகவே அந்த சீ ஃபுட் ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட்டு ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருந்த இங்கே இருக்க ஒரு ஷாப் தான் நம்ம போயிருந்தோம். அதாவது செல்வி அம்மா ஹோம் ஃபுட்ஸ்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனால் ரொம்ப நார்மல் தான், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் ஓவரால் பாண்டிச்சேரி ட்ரிப் செம்ம சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.